அதே கிருஷ்ணா, ராம் ராம். நாம் இன்னைக்கு காலசர்ப்ப யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பலன்களை பற்றி பேச போகிறோம். எல்லாரும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, காலசர்ப்ப யோகம்னு ஒரு வார்த்தை இருக்குது, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டு விதமாக அதை சொல்கிறாங்க. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் கூட அதையும் அவயோகம் என்றே யோகம் என்றே பேசுகிறது. அப்படி பார்க்கும்போது அது கால சர்ப்ப யோகம் என்றே கூற வேண்டும், கால சர்ப்ப தோஷம் என்று சொல்லக்கூடாது. இந்த கால சர்ப்ப தோஷம் என்றால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு முதல் கேது இருக்கும் இடத்திற்குள், அந்த 7 ராசிக்குள் லக்னம் முதற்கொண்டு லக்னாதிபதி முதற்கொண்டு அனைத்து கிரகங்களும் அந்த 7 ராசிக்குள் அமைந்து விட்டால் அதற்கு கால சர்ப்ப யோகம் என்று பெயர். இதை ராசி ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு கால சர்ப்பதோஷம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த கால சர்ப்ப யோகம் வேலை செய்யுமா அப்படிங்கிற கொஸ்டின் பெரிய கொஸ்டின். ஏன் அப்படின்னு கேட்டால், நவாம்சகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் அதை மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருக்கணும். கிட்டத்தட்ட அதை மாதிரியே 7 ராசிக்குள்ள அந்த 2 ராகு கேதுக்கு நடுவில் அந்த 7 கிரகங்களும் 9 கிரகங்களும் அமைஞ்சிருக்கணும். திரேஷ்கானம் என்று 3வது ஒன்று இருக்குது, அதுலேயும் இருக்கணும். அப்படி எக்ஸாக்டாக எந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கோ அதுக்கு மட்டும்தான் காலசர்ப்ப யோகம் என்று பெயர். சரி, பிறந்த ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம்னு ஒன்று சொல்கிறாங்களே, தோஷம்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்னா, அது ஜஸ்ட் இண்டிகேஷன், அதாவது ஒரு அறிகுறி என்று அர்த்தம். இந்த பரம்பரையில் ஏற்கனவே காலசர்ப்ப தோஷம் இருந்திருக்கு, அதை அனுபவிச்சிருக்காங்க, அது சரியாக முடியலை அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அது இவருக்கு தான் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஒரு இண்டிகேஷன். நவாம்சகத்திலையும் இருக்கணும், திரேஷ்கானத்திலையும் இருக்கணும். அப்படி இருந்தால் எக்ஸாக்டாக கரெக்டாக உங்களுக்கு அந்த காலசர்ப்ப யோகங்கிறது வேலை செய்யும். இந்த காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிற வார்த்தையை பேசும்போது யார் 2 பேரும் இங்கே எடுக்கிறோம், ராகு கேது அப்படின்னு 2 பேர் எடுக்கிறோம். இவங்க எங்கேருந்து உருவானாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவர்களோட தேவர்களாக சுவர்பானு அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு அசுரன் தேவர்களோட அவங்கள மாதிரியே உருவம் எடுத்து உட்கார்ந்து அமிர்தத்தை பருகினான். அதை தெரிஞ்ச உடனே மகாவிஷ்ணுவானவர் சிரஸ்சேதம் பண்ணிட்டார், கழுத்தை துண்டை வெட்டிட்டார், இந்த அமிர்தம் உள்ளே போகக்கூடாதுன்னு. ஆனால் அதை முழுங்கிட்டான். அதனால் அவனுக்கு இரவா நிலை அப்படின்னு ஒரு அமர நிலை அப்படின்னு ஏற்பட்டுருச்சு. அதனுடைய விளைவாக என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த 2 துண்டாக இருந்த அந்த ராகுவும் கேதுவும் ஆயுள் பரியந்தம் அமரத்துவம், அதாவது இது அடையாமல் மரணம் அடையாத ஒரு நிலையை அடைந்தார்கள். ஸோ இந்த ராகுவும் கேதுவும் அமரர்களில் ஒருவர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஏன்னு கேட்டால், ஆல்ரெடி சிரச்சேதம் பண்ணியாச்சு, அதை தாண்டி அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு தெய்வ பலம் கிடைச்சது. அதன் காரணமாக அவங்க ராகு கேது என பெயர் ஏற்பட்டு, இதுதான் நம்ம புராணத்தில் இருக்கிற வரலாறு. ஆனால் நம்ம சயின்டிஃபிக்காக எடுத்து பார்த்தோம், இதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது வேத மந்திரங்கள்லையும் சரி புராணங்கள்லையும் சரி, வராகமிகிராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர் பிருகத் ஜாதகத்தில் சொல்லும்போது சாயா கிரகம் அப்படின்னு சொல்ல. சாயா அப்படின்னா நிழல் அப்படின்னு அர்த்தம். பூமியில் நிழல் விழும் பகுதி, கருப்பாக நிழல் விழும் பகுதி அப்படிங்கிறது ராகுவுக்கு, அதுக்கு பேர் ராகு என பெயர். சூரியனுடைய நிழல் கருப்பாக பூமியில் எந்த பக்கம் விழும், சூரிய வெளிச்சம் படாத இடத்துல விழும். கேது அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டார், நாம் வெளிச்சத்தில் நடக்கும்போதும் ஒரு நிழல் விடும் இல்லையா, அதுக்கு பேர் கேது என பெயர். வெளிச்சத்திலையும் ஒரு நிழல் இருக்குது. ஸோ அதனால் வெளிச்சமான இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு ஞானம் அப்படின்னு பேர். இருட்டான இடத்துல இருக்கிற இடத்துக்கு பேர் ராகு என பெயர். முகுந்தன் ருத்ரன் கமலன் என்று சொல்லக்கூடிய
முகுந்தன் என்றால் நாராயணன், ருத்ரன் என்றால் பரமேஸ்வரன், கமலம் என்றால் பிரம்மா. கமலம்னா தாமரை. ஸோ இந்த முகுந்தன், ருத்ரன், கமலன் அப்படிங்கிற வார்த்தையை ஒன்றா சேர்த்தோம்னா முருகா அப்படிங்கிற வார்த்தையை உருவாகும். பார்க்கடலில் மகாவிஷ்ணுவானவர் அனந்த சயனத்தில் இருக்கார், யோக நிஷ்டையில் இருக்கார், படுத்துட்டு இருக்கார். அவருடைய ஆத்மா என்று சொல்ல கட்டவிரல், இந்த கட்டவிரலுக்கும் கால் பெருவிரலுக்கும் ஹிருதயத்துக்கும் புருவ மத்திக்கும் ஆத்மசக்தி அதிகம். அவருடைய கட்டை விரல் பகுதியில் ஆத்மலிங்கம் என்று ஒன்று இருக்கிறது. மகாவிஷ்ணு படுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாபிகமலத்தில் இருந்து பிரம்மா உதயமாயிருக்கிறார். இந்த 3 பேரும் முகுந்தன், ருத்ரன், கமலன் 3 பேரும் ஒரு சேர இருக்கக்கூடிய இடம் அனந்த சயன கோலம் என்று பெயர். அது இருக்கிற இடம் பார்க்கடல். அந்த ஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தா கடகராசி, கர்க்கடக ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி. அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்தலம், அதனுடைய அமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா பார்க்கடல் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடம். அவர் படுத்துட்டு இருக்கிற அந்த சர்ப்பத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிசேஷன். உலகமே பிரளய காலத்தில் அழிஞ்சு எல்லாம் சர்வமும் நிர்மூலமாகும் போது மிச்சம் இருந்தது ஒரு ஆளிலை, ஒரு சின்ன புரச இலை. அந்த இலையில் பகவான் கிருஷ்ணர் வந்து குழந்தை வடிவாக இருக்கார். அதில் மிச்சம் அங்கேயும் அவருக்கு பாதுகாவலாக இருந்தது இந்த சர்ப்பம் மட்டுமே, ஆதிசேஷன் என்ற சர்ப்பம் மட்டுமே. ஆதியில் மிச்சம் இருந்த தெய்வம் யாருன்னா ஆதிசேஷன், அதாவது சர்ப்பம். பரமேஸ்வரனுடைய ஜடாமுடியில் ஒரு சர்ப்பம் இருக்குது, கழுத்தில் ஒரு சர்ப்பம் இருக்குது, 2 குண்டலங்களில் ஒரு 2 சர்ப்பம் இருக்குது, தோள்களில் 2 சர்ப்பம் இருக்குது, மணிக்கட்டில் 2 சர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி வயிற்றில் ஒரு சர்ப்பம் இருக்குது, 2 கால் முட்டியில் 2 சர்ப்பம் இருக்குது, கால் ஜங்கை என்று சொல்லக்கூடிய கரண்டை பகுதி, அந்த கால் பகுதி சலங்கை பகுதியில் 2 சர்ப்பம் இருக்குது. கிட்டத்தட்ட 64 சர்ப்பம் வந்து பரமேஸ்வரனுடைய சரீரத்தில் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் வேத மந்திரங்கள் சொல்கிறது. பரமேஸ்வரனை பூஜை பண்ணும்போது, சர்ப்பராஜ பூஜை பண்ணும்போது பரமேஸ்வர ஆராதனையில் 64 விதமான சர்ப்பங்களை சொல்கிறது. எல்லா விஷயங்கள்லேயும் சர்ப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ராகு. ராகுவும் கேதுவும் வேறு வேறு இல்லை, 2 பேரும் ஒருவரே. நீ ஞானத்தை தேடி போகிற அப்படின்னா அது கேதுவாக வேலை செய்யும். இல்லற வாழ்க்கை, போகம், தனதானிய சமிருத்தி, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா அது ராகுவாக மாறும். இவ்வளோதான் விஷயம். ராகுவும் கேதுவும் ஒருவரே. அப்போ நம்ம இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது போகத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். லாட்ரி சீட்டில் பணம் விழுமா, எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நான் திடீர்னு முன்னுக்கு வந்துடுவேனா, இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் உடனே எனக்கு பணம் வருமா, நான் உடனே மினிஸ்டர் ஆயிடுவேனா, அப்போ இந்த உடனே ஒன்று நடக்கணும், எனக்கு புதையல் கிடைக்குமா. அதாவது நினச்சி பார்க்க முடியாத ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது ஒன்று நடக்கணும் அப்படின்னா இந்த ராகுவோட அனுகிரகம் இருந்தால் நடக்கும். ஏன் அப்படின்னா அவர் மாயா ரூபம், அவருக்கு தனியாக வீடு கிடையாது, அவரே ஒரு நிழல், ஒரு புதையல் கிடைக்கிறது. அது நேர்மையான வழியில் நம்ம கையில் வந்த பணமா, உழைச்சி வந்த பணமா? இல்லை. லாட்ரியில் 2 கோடி ரூபா விழுது, நேரடியாக உழைச்சி வந்த பணமா? இல்லை. அப்போது அன்ப்ரூவபிள், அதாவது நிரூபிக்க முடியாத வழியில் பணம் வந்தால் அதுக்கு பேர் மாற்று பணம் என்று பெயர். ஆதாரம் இல்லாத பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்காது. அது உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டால் பதில் இருக்காது. அப்படி திருஷ்டம் என்றால் நம்ம கண் முன்னால் பார்க்குறது. ஒருத்தர் என்னை எல்லாரும் வந்து திருஷ்டி போட்டாங்க, என்னை வந்து எல்லோரும் கண்ணு போட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருஷ்டி அப்படின்னா, திருஷ்டம் அப்படின்னா பார்க்குறதுன்னு பேர். அதிருஷ்டம் என்றால் பார்க்க முடியாதது என்று பெயர். நம்மால் காண முடியாத, நம்மால் யூகிக்க முடியாத நிலையில் திடீர்னு நமக்கு வந்து அமைகிறதுக்கு பேர் அதிருஷ்டம். நம்மால்
காண முடியாத நிலையில், நம்மளால் நிரூபிக்க முடியாத நிலையில் நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். நான் நினச்சி கூட பார்க்கல நான் இப்படி ஆவேன்னு, இப்படி ஆயிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். பார்க்க முடியாது. அந்த பிராப்தத்தை கொடுக்கறது யார் அப்படின்னா ராகு. வேதங்களை பாதுகாக்கும் பொறுப்பு ராகுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கடலில் கடகராசியில் வேதங்கள் அத்தனையும் அங்கே இருக்குது. அந்த இடத்துல ராகு பகவான் இருந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கார். உலக ஞானங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், பூலோகத்தில் உள்ள அத்தனை விதமான ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் மகர ராசியில் இருக்குது. அதை கேது பாதுகாக்கிறார் அப்படின்னு இதிகாச புராணம் சொல்கிறது. அப்போ இந்த மகர ராசியும் இந்த கடகராசியும் தான் ராகுவுக்கும் கேதுவுக்கும் மிக பலமான ஒரு ஸ்தானம். ஆமேட எருதுசுரா நண்டு கண்ணி இவை 5 கருணாகம் வீட்டிருக்க பூமேடை கட்டி வாழ்வார் என்று ஒரு வாக்கியம். மேஷம், ரிஷபம், மகரம், நண்டு, கன்னி, அதாவது கடகம், கன்னி என்று சொல்லக்கூடிய இந்த 5 ராசிகளில் ஒரு மனிதனுக்கு ராகு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய திசை நடக்கும்போது அவர் ரொம்ப சௌக்கியமாக இருப்பார் அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்லுது. ஆனால் நிறைய பேருக்கு அது நடக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ராகு இருந்த ஸ்தானத்தை கொண்டு ஒருத்தர் பலன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ராகுவை வச்சு பலன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவர் சாயா, அவர் மாயா ரூபத்தை கொண்டவர். அவருக்கு தேவதை யாருன்னா துர்கை, சக்தி ரூபம் உள்ளவர். அவர் எந்த அம்மன் கோவிலுக்கு போனாலும் அங்கே சர்ப்பம் இருக்கும். புத்து கோவில்னு ஒன்று இருக்கும். அம்பாளுடைய தலைமையில் சிரசு மேலே ஒரு சர்ப்பம் இருக்கும். சர்ப்பம் இல்லாமல் அம்பாள் இருக்க மாட்டா. அம்பாள் வேற, சர்ப்பம் வேற இல்லை. அந்த சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய சர்ப்பம். அந்த சர்ப்பத்தினுடைய வழிபாடு, தேவதைகளுடைய வழிபாடு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராகு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துக்குரிய ஸ்தானத்திற்குரிய அதிபதி யாரோ அவருடைய பலனை ராகு எடுத்துப்பார். அவர் கூட சேர்ந்த கிரகம் எதுவோ அந்த பலனை ராகு எடுத்துப்பார். அந்த ராகுவை ஒரு கிரகம் பார்க்கறதுன்னு வச்சுப்போம், அந்த பலனையும் ராகு எடுத்துப்பார். ராகுவுக்கு ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. அப்போ என்னன்னா, ராகு திசைக்கு ஒருத்தர் பலன் சொல்கிறாங்க அப்படின்னா, ராகு இருந்த இடத்துக்கு ஒருத்தர் பலன் சொல்கிறாங்க அப்படின்னா ராகுவை வச்சு பலன் சொல்லக்கூடாது. ராகு யாரோடலாம் சேர்றாரோ கூட இருந்தாரோ அது அத்தனை பலனையும் எடுத்து அந்த ஸ்தானத்துக்குரிய பலன்களை சொன்னாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். புதனுடைய வீட்டில் இருக்காருன்னா புதனோட ஆதிக்கம் என்னென்னலாம் உண்டோ அது எல்லாத்தையும் ராகு செய்வார். மீடியாவுக்கு போவாங்க, சிகை அலங்காரம் பண்ணுவாங்க, டிராயிங் பண்ணுவாங்க, கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, நிறைய டூர் போவாங்க. இதெல்லாம் புதனோட ஆதிக்கத்தில் ஒருத்தர் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா புதனோட சேர்ந்த ராகு, புதன் வீட்டில் இருந்த ராகு, அப்போ புதனோட ஆதிக்கத்தை பூரா அந்த ராகு எடுத்துட்டு ராகு அதை கொடுப்பார். கதை புஸ்தகமும் படிக்கணும், ஸ்ரீமத் பாகவதமும் படிக்கணும், பகவத்கீதையும் படிக்கணும், பைபிளையும் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். அப்படின்னா நான் நல்ல ஒரு ரீடர், நான் எனக்கு நிறைய புஸ்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா எதை கொடுத்தாலும் அவங்க படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் குறிப்பிட்ட புஸ்தகம் மட்டும்தான் படிப்பேன்னா அது ரீடருக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் ராகு ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் அவங்க எல்லா புஸ்தகத்தையும் படிப்பாங்க. அப்போ ராகு பலன் கொடுக்குறார். கால சர்ப்ப யோகத்தினால ஒரு பலன் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே அவங்க அதிர்ஷ்டசாலி. அவங்க தெய்வ பலத்தை மட்டும் நம்பிட்டாங்க அப்படின்னா, இப்போ காலசர்ப்ப யோகத்தினால உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை சார், காலசர்ப்ப தோஷம் இருந்ததுனால உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, காலசர்ப்ப யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ஒழுங்காக அமையலை அப்படின்னு நிறைய பேர் பலன் சொல்கிறா. கரெக்டு தான். ஆனால் என்ன செஞ்சால் அதெல்லாம் நடக்கும்? ராகுவுக்கு தேவதை துர்கை, கேதுவுக்கு தேவதை மகாகணபதி, மூலாதாரம்னு பேர். இந்த 2 பேரையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா தேவதா வழிபாடு. கண்ணுக்கு தெரியாத ராகுவும் கேதுவும் நமக்கு நல்லது பண்ணணும்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளை பிடிக்கணும். அப்போ ராகு கேதுக்களால் நமக்கு என்ன கிடைக்கிறது? அதிர்ஷ்டம். உண்மையிலேயே வாழ்க்கையில்
நீ பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா, நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க, நல்ல மனைவி கிடச்சிருக்கா, அவனுக்கு நல்ல குழந்தை பிறந்திருக்குப்பா, நீ நினச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது, நீ பெரிய அதிர்ஷ்டசாலி, நீ நினைச்ச காரியத்தை நல்லபடியாக அடைஞ்சிட்டப்பா, நீ ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலி சொல்கிறாங்களா இல்லையா? அதுக்கு காரணம் ராகு ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஒரு பொண்ணு கடத்தில் திருமாங்கல்யம் ஏறணும். மாங்கல்யத்துக்கு கயிறுன்னு பேர், ரஜ்ஜு அப்படின்னு பேர் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில். 3, 8, 11 இந்த 3 ஸ்தானங்களில் ராகு கோச்சாரத்தில் வரும்போது எப்படியாப்பட்ட பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வரன் தேடி அமைஞ்சு போயிடும். குரு பார்வை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அமைஞ்சு போயிடும். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு? 3ஆம் இடங்கிறது கழுத்தில் கயிறு ஏறுற நாள். 8ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது அங்கேயும் அதே மாதிரி தான். ஏன் 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம், 11ஆம் இடம்னு ஏன் எடுக்கிறோம்? அதுவும் ஒரு களத்திர ஸ்தானம். ஆக இந்த 3 இடங்களில் ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோச்சாரத்தில் வரும்போது அவங்களுக்கு கட்டாயமாக கழுத்தில் கயிறு ஏறிடும், கட்டாயமாக அவங்களுக்கு உண்டு. சரி, இதே விஷயம் அந்த ராகுவை செவ்வாய் பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார், குரூர கிரகங்கள் பார்க்குறது, நெகட்டிவான சில பிளானட்ஸ் அதோடு சேர்ந்துருக்கு. நான் வேறு மாதிரி கயிறு ஏறும், தாலிக்கு பதிலாக வேறு கயிறு ஏறும், அவ்வளோதான் விஷயம். யோகம் தோஷமாக மாறும். சரி, யோகம் தோஷமாக மாறியிருக்கு, என்ன பண்ணுறது? தெய்வ பலத்தை நம்பு. ராகுனாலே கண்ணுக்கு தெரியாத சக்தி. கண்ணுக்கு தெரியாத சக்தியை ஜெயிக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளை பிடிச்சா தான் நடக்கும். தியானம் பண்ணுறாங்க, தியான யோகத்தில் முதல்ல சொல்கிறதே மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூலாதார ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் கணபதி. மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த குண்டலினி சக்தி என்ன ரூபமாக இருக்குன்னா சர்ப்ப ரூபமாக இருக்குது. எங்கே சுற்றி வந்தாலும் இந்த சர்ப்பங்கிறது டச் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். ராகு கேதுக்கள் தான் உலகத்தையே இயக்குறாங்க. நிழலும் வெளிச்சமும் மாறி மாறி பூமியில் விழுறதுனால தான் நமக்கு பயிர் பச்சைகள்லாம் நல்லபடியாக விளையுது. மனிதர்கள் ஆசுவாசமாக இருக்காங்க. எங்கே 24 நேரம் வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா மனுஷனால் வாழ முடியுமா? இல்லை 24 நேரம் குளிராகவே இருக்குன்னா முடியுமா? இருக்குது. பூமியில் அப்படிப்பட்ட சில இடங்கள் இருக்குது. 6 மாதம் வெயில் 6 மாதம் குளிர் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்லாம் இருக்குது. மனிதர்களால் வாழ முடியாத இடங்களும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இயற்கை அப்படின்னு வரும்போது ராகு கேதுக்கள் தான் நிழல் கிரகங்கள். நீ என்ன கேட்டாலும் ராகு கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு 5ல் ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்க சைக்காட்ரிஸ்ட்டுக்கு படிக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒருத்தர் எய்த்தாப்பில் வரும்போதே அவங்க ஏன் வராங்கன்னு தெரிஞ்சு போயிடும். எய்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஏதோ ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க சும்மா உட்காந்துருந்தா போதும். அவங்க சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தால் இவங்க அந்த சப்ஜெக்ட் இவங்களுக்கு தானாக வந்துடும். 5ல் ராகு இருந்தால் புத்திர தோஷம்னு சொல்கிறது சாஸ்திரம். ஏன்? புத்திரஸ்தானத்தில் சர்ப்பம் போய் உட்காந்துருக்குப்பா. சரி, என்ன பண்ணுனா சரியாகும்? ராகு பகவான் போய் உட்காந்துருந்தால் துர்க்கையை பிரார்த்தனை பண்ணு. அது செவ்வாய் வீடாக இருந்தது அப்படின்னா முருகனை பிரார்த்தனை பண்ணு. முருகனுக்கு காலடியில் சர்ப்பம் இருக்குது. சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லி, புஜங்கம்னா பாம்பு. செவ்வாய் வீட்டில் இப்போ தனுர் லக்னம் 5ல் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா புத்திர தோஷம்தான். சரி, என்ன பண்ணணும்? சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ண, சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லு. அதே சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கு. மகாலட்சுமியை நாராயணனோட சேர்த்து அந்த ஆதிசேஷனாக பிரார்த்தனை பண்ணு. புதன் வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னா புதன் வீட்டில் உட்காந்துருந்தாலும் அதே தான். மகாவிஷ்ணுவை சர்ப்பத்தோடு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணு. எல்லாம் நீங்கள் எந்த தேவதையை எடுத்தாலும் அங்கே கூட சர்ப்பம் இருக்கும். ஆக இந்த கால சர்ப்ப யோகம் அப்படிங்கிறது சாதாரண யோகம் கிடையாது. அது வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் நமக்கு மறைமுகமாக நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யோகம் தோஷமாக மாறும்போது என்ன பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இப்போ இவ்வளோ விளக்கம் நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக தெய்வ பலத்தை நம்பினா தோஷம் நன்மையாக மாறிடும். மனசை அலக்கழிக்கிறது ராகுவோட வேலை. பாம்பு அலைஞ்சு நெளிஞ்சு தானே போகும். அப்போ மனசை நெளிய வைக்கிறது. ஒன்று பண்ணும்போதே இன்னொன்று பண்ணணும்னு தோணும். தான் தோன்றித்தனம்னு பேர்.
இப்போ அதை எப்படி சரி பண்ணுறது, சீரமைக்கிறது? தியானம் பண்ணு. தியானம் பண்ணினா மனசு ஒருமுகப்படும். அப்போ ராகுவுக்கு நல்ல பலன் கொடுக்குற ஒரு சக்தி கிடைக்கும். அப்போ ராகு நமக்கு நல்லது தான் செய்வார், கேது நமக்கு நல்லது தான் செய்வார். காலசர்ப்ப யோகம் நிச்சயமாக நல்லது தான் செய்யும். அது காலசர்ப்ப தோஷம் அல்ல, காலசர்ப்ப யோகம் என்றே அழைக்கப்பட வேண்டும். காலசர்ப்ப யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பிறந்தவங்க காளஹஸ்திக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, ராகுவுக்கு வயோதிக ரூபம் அப்படின்னு பேர். இப்போ காளஹஸ்திக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே விருத்தாசிரமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது முதியோர் இல்லம், விருத்தகா அப்படின்னு சொன்னால் வயதானவர்கள்னு பேர். அந்த விருத்தாசிரமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த முதியோர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுங்க. ராகுவால் ஒருத்தருக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. ராகுவோட தோஷம் குறைஞ்சிரும். இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ராகு கேதுனால நமக்கு நிறைய நன்மை, உலகம் முழுக்க அதை கொண்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டாலே ராகு தான். தாதுக்கள் அத்தனையும் நமக்கு பூமியிலேருந்து கிடைக்குது. ஆனால் அந்த தாதுக்களை நம்ம ட்ரேடிங், வியாபாரம்னு வரும்போது ராகு அங்கே வந்துடுறார். கொடுக்கல் வாங்கல் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னா ராகு வந்துடுறார். நிறைய யோஜனைகள், சிந்தனைகள், சூதுவாது, எதை எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஐடியா வேணும்னா ராகு வேணும். ராகு நல்லா இருந்தால் தான் ஐடி ஃபீல்டில் உட்கார முடியும். கம்ப்யூட்டர் முன்னால் உட்காரணும்னா ராகுவோட சக்தி அவனுக்கு இருந்தால் தான் அவங்களால ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்க முடியும். இன்றைக்கி ஏஐ அப்படிங்கிற சில தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு. ஜால வித்தை காமிக்குது. அதெல்லாம் அது மாதிரி ஒரு கண்ணை இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காமிக்கிறது. அதுக்கு ராகு ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் அவங்களால அதில் பெரிய ஆளாக வர முடியும். ஏஐ தொழில்நுட்பத்தில் எக்ஸ்பர்ட்டாக வர முடியும். சாஃப்ட்வேர் லைன் அப்படின்னு வேறு இருக்கிறவங்களுக்கு பூராவே ராகுவோட ஆதிக்கம் இருந்தால் தான் சாஃப்ட்வேரில் நல்லா வர முடியும். அப்போ காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு நன்மையைத்தான் விளைவிக்கும். தோஷம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை அவங்க தெய்வ பலத்தை நம்பிட்டாங்கன்னா நிச்சயமாக அது யோகமாக மாறிடும். அதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த ராகு கேதுக்களை எப்போவுமே நாம் ராகு காலத்தில் என்ன தான் பண்ணுறோம், ராகு காலத்தில் ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஆனால் ராகு காலத்தில் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ராகு காலத்தில் ஆலயங்களுக்கு போகணும், பிரார்த்தனை பண்ணணும். போகிறோமா இல்லையா? ராகு காலத்தில் அம்பாளை போய் பிரார்த்தனை பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை ராகு காலம் விசேஷங்கிறோம். செவ்வாய்க்கிழமை ராகு காலம் பைரவருக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ அது தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று வந்துருச்சா இல்லையா? அதை செஞ்சால் போதும், தானாக அந்த ராகுவோட பலன், நல்ல பலன் நமக்கு கிடச்சிடும். அதனால் கலகம் மூட்டணும் அப்படின்னா ராகு காலத்தில் போனால் கலகம் நடந்துடும். ஒரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம கலகம் மூட்டுறதுக்கு போனால் ராகு காலத்தில் போனால் நடந்துடும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னாலும் ராகு காலத்தில் போனால் சரி பண்ணிடலாம். நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணால் சரி பண்ணிடும். அப்போ ராகு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர். நீ என்ன நினைக்கிறியோ அதை அதுக்கு எதிர்மறையாக ஒரு விஷயத்தை செய்வார். அப்போ அதை நம்ம நல்லபடியாக மாற்றுறதுக்கு என்ன வழி? பிரார்த்தனை தான் அதுக்கு சரியான வழி. பிரார்த்தனையை ஏன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம்? தெய்வ பலத்தை நம்புங்க. அது எந்த சுவாமியாக வேணாலும் இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. அவரவர் மத பிரகாரம் ஏதோ ஒரு பிரார்த்தனை அது என்ன பண்ணுன்னா மனசை ஒருமுகப்படுத்தும். அப்போ நமக்கு செய்கிற செயல் சரியா தவறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ ராகு நமக்கு நல்லதை செஞ்சிருவார். அதனால் ராகுவை ஆக்டிவேட் பண்ணணும், ராகு மூலமாக நமக்கு நல்லது நடக்கணும், காலசர்ப்ப யோகம் நமக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பிரார்த்தனைகளை நல்லபடியாக பண்ணினால் நிச்சயமாக அவங்களுக்கு காலசர்ப்ப யோகம் நல்லபடியாக வேலை செய்யும். அவங்க கேட்டதில்லை, கேட்காததையும் கூட நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். பெரிய அளவுக்கு பெரிய ஆளாகிடுவாங்க. 7 விதமான மொழிகளை படிப்பாங்க. 24 மொழி படித்தவங்கள்லாம் இருக்காங்க. ராகுவோட ஆதிக்கம் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். அந்நிய மொழிகளை படிக்கிறது, அந்நிய தேசங்களுக்கு போகிறது, எல்லா பிராப்தமும் கிடைக்கும். அதனால் காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிறது சாதாரண யோகம் கிடையாது. அந்த யோகத்தில் பிறந்தவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் தேவையில்லாமல்
நம்ம ஜாதகத்தில் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற பயத்தை விட்டு வெளியில் வாங்க. அது நல்லது தான் பண்ணும் அப்படிங்கிறத நம்புங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்க. நீங்கள் கேட்டது கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயங்களை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.